எத்தனை வட்டம் வச்சிருக்கோம் பாருங்க சார். 5 வட்டமும் ஒரே அளவுல இருக்கா, வேற வேற அளவுல இருக்கா? வெவ்வேறு அளவுள்ள 5 வட்டம் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம ஆக்டிவிட்டிக்கு. இந்த ஆக்டிவிட்டியை செய்ததுக்கு அப்புறமா இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நம்ம செய்யறோம். சொல்லி இந்த 5 வட்டத்தோட ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு நமக்கு ஒரு 5 பேர் தேவை. யாராவது ஒரு 5 பேர் வர. யார் வர்றது? ஒவ்வொருத்தரவா. ஃபர்ஸ்ட் யார் வர்றது? ஆரிய பிரசாத். நின்னுக்கோ, வட்டத்தண்டு நின்னுக்கோ. அடுத்த ஆள் யாரு? யார்? ஆகாஷா. ஆகாஷ் நின்னுக்கோ. அடுத்து ரோஹித். அடுத்து யார் வர்றது? மகேஷ். அடுத்து அருண், சூர்யா. நின்னுக்கோ. 5 பேர் 5 வட்டத்தில் நின்னாச்சா? சரி, எல்லாருக்கும் டேபிள் மேலே மிஸ் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, உங்கள் 5 பேருக்கும் ஸ்கேல் வச்சுருக்கோம். 5 பேருக்கும் என்ன வச்சுருக்கேன்? ஸ்கேல் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்துருக்குற வட்டத்தினுடைய சுற்றளவையும் விட்ட அளவையும் நாம் என்ன செய்ய போகிறோம்? வளர்க்க போகிறோம். ஒவ்வொரு வட்டத்தை சுற்றியும் மிஸ் வந்து நூல் ஒட்டியிருக்கேனா? ஒவ்வொரு வட்டத்தை சுற்றியும் என்ன ஒட்டியிருக்கேன்? நூல் ஒட்டியிருக்கேன். அப்புறம் நடுவில் ஒரு நூல் ஒட்டியிருக்கேன். நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்னமா? நடுவில் இருக்கிறதுக்கு பேரு சுற்றி ஒரு நூல் ஒட்டியிருக்கோமா? சரியா? அதுக்கு பேர் என்னதுமா? அப்ப நம்ம 2 அளவுகளை அளக்க போறோம். ஒன்னு வட்டத்தினுடைய சுற்றளவு, இன்னொன்னு வட்டத்தினுடைய சரி. இப்ப ஃபர்ஸ்ட் யாரு? வட்டத்தின் சுற்றளவையும் வட்டத்தின் விட்ட அளவும் அளக்கலாம். நீ அளக்க போறியா? வெரி குட். நூல் எடுத்துக்கோ, உன்னோட வட்டத்துல எடுத்துக்கோ. அடுத்து யாரு? செகண்ட் ஒன் யாரு? நீ எதாவது அளக்க போற சொல்லு. வட்டத்தினுடைய சுற்றளவு சூப்பர். உன்னோட நூல் எடுத்துரு. முதல்ல ஒவ்வொன்னா அளக்கலாம். சுற்றளவு அளந்துடலாம். பொறுமையா எடுங்க. பொறுமையா எடுத்தீங்கன்னா வந்துடும். அடுத்து ரோஹித். நான் என் வட்டத்தின் சுற்றளவையும் விட்டளவையும் அளக்க போகிறேன். வெரி குட், சூப்பர். எடுத்துக்கோ. நான் என்னுடைய சுற்றளவையும் விட்டத்தையும் அளக்கப் போகிறேன். சூப்பர். விட்டத்தையும் அளக்க. எது சுற்றளவுன்னு உனக்கு தெரியுது, விட்டம் எதுன்னு தெரியுது. வெரி குட். ஃபர்ஸ்ட் யாரு? நூல் எடுத்தாச்சு. சுற்றளவு நீ வந்து உன்னோட ஸ்கேலில் நீ அளந்து எவ்வளோன்னு அளந்துட்டு போயிட்டு எழுதணும். C/D. அளந்துட்டா எவ்வளோன்னு எழுதணும். ஸோ எல்லாருமே நூல் எடுத்துட்டீங்க. எல்லாரும் அவங்களோட அளவுகளை பயன்படுத்தி அளந்துட்டு இருக்கீங்க. எவ்வளோன்னு எழுதணும். ரைட். கோடு போட்டுட்டு ரைட். இப்போ எல்லாருமே வந்து சுற்றளவு எவ்வளோன்னு அளந்துருக்கீங்க. அவங்களுக்கு எவ்வளோ அளவு வந்ததோ அந்த அளவை எந்த இடத்துல நம்ம எழுதணும்? சீக்கு பதிலாக எழுதணும். சீனா சர்க்கம்பரன்ஸ். சீனா என்னது? சர்க்கம்பரன்ஸ். அதுக்கு பதிலாக அந்த அளவை எழுது. இப்போ எல்லாரும் விட்டம் அளக்க போறீங்க. அடுத்தது என்ன அளக்க போறீங்க? விட்டம். சொல்லு வாய்க்கிறோம். விட்டம் தானே அளக்க போறீங்க. எல்லாரும் விட்டம் எடுத்துக்கோங்க. அந்த நூல் எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விட்டம் என்ற நூலை எடுக்கணும். இப்போ அளந்துருங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு அளங்க எல்லாரும். அளந்தவங்களாம் போயிட்டு விட்டம் டிக்கு பதிலாக எவ்வளோ அளந்தீங்கன்னா அதை எழுதிருங்க. இப்போ ஏற்கனவே விட்டம் எழுதிருக்கீங்களா? இங்கே கோடு போட்டுட்டு டி, இந்த டியோட அளவை இங்கே எழுதணும் பக்கத்தில். வட்டத்தின் விட்டம். வெரி குட். ஆகாஷ் வெரி குட். இப்போ நீ என்ன செய்யணும்னா, இந்த C/D 50/2 16ஆல் என்ன பண்ணணும்? வகுக்கணும். முதல்ல இங்கே எழுதிக்கோ. 50.2 பை கோடு போடு. டி எவ்வளோ அளந்த? போர்டு கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ண. வேறு இடம் டி வந்து 16. இப்போ நீ உன்னோட டிவிஷனை இங்கே போட ஆரம்பிச்சிடலாம். 50.2 நீ எதால டிவைட் பண்ணணும்? 16.
நீ எழுதிட்டியா? வட்டத்தின் சுற்றளவு எழுதிட்ட, விட்டமும் கண்டுபிடிச்சிட்ட. இப்போ அதால் என்ன செய்யணும்? வகுக்கும். போட்டுட்டு உன்னோட வகுத்தலை ஸ்டார்ட் பண்ணிடு. வகுத்தலை இங்கே போட்டு நீ வட்டத்தினுடைய விட்டம் எழுதிட்டியா? 30 94.28. ரைட். ஸோ எல்லாரும் வகுத்தல் போட்டிருக்கீங்களா? இதை மட்டும் நம்ம 3 இட திருத்தமாக பண்ணணும். இது 7 வந்து 7 5 விட பெரியது இல்லை. அப்போ இது கூட 1 கூட்டி இங்கே 3.14 எழுதுறீங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க. அவங்களோட வகுத்தல் போட்டிருக்கீங்க. சூப்பர், வெரி குட். எல்லாரும் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. வட்டத்தினுடைய விட்டம் 44, சுற்றளவு 44, விட்டம் 14, வகுத்தா 3.14. இங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய கணக்குக்கும் அவங்களுக்கு சுற்றளவு ஒண்ணு வந்ததா? அவங்களுக்கு என்ன வந்தது? ஒரு சுற்றளவு வந்தது, வேற வேற விட்டம் வந்தது. ஆனா சுற்றளவை விட்டத்தால எல்லாரும் வகுத்திருக்காங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எதுவே ஆன்சரா வந்திருக்கு. எல்லாருமே 3.14 தான் வந்திருக்கு. இவனுக்கு மட்டும் 3.137 வந்தது. நமக்கு 2 இலக்கம் போதுன்றதுனால நம்ம இதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். 3 இலக்கத்தை என்னவா ரவுண்ட் பண்ணியிருக்கோம்? 2ஆ ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3வது நம்பரை பார்ப்போம். 5 விட பெரியதா இருந்தால் என்ன பண்ணுவோம்? 1 கூட்டிப்போம். கூட்டிட்டா இவனுக்கு வந்தது. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வகுக்கும் பொழுதே என்ன வந்துருச்சு? 3.14. எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாரோட ஆன்சரும் எப்படி இருக்கு? ஒரே ஆன்சர். சரி, எல்லாரும் இவ்வளோ அழகா ஒரு வகுத்தல் போட்டிருக்காங்க. இருக்கிறதுலே வகுத்தல் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுக்குறேன். சரி, இப்போ இவங்கெல்லாம் போட்ட அந்த வகுத்தலை வச்சு மிஸ் வந்து உனக்கு ஒரு ஃபார்முலா சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? நீங்க எல்லாரும் எப்படி நினைப்போங்க? இந்த சைடு. இப்போ பாரு, இதனுடைய ஃபார்முலாவை நம்ம வந்து டெரிவேஷன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சரி, எல்லாமே வந்து C/D 3.14. இங்கேயும் வந்து C/D நம்மளுக்கு எவ்வளவு வருது? 3.14. இங்கேயும் C/D எவ்வளவு வருது? 3.14. எல்லா சம்முலையும் நம்மளுக்கு 3.14 தான் ஆன்சரா வருது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, C/D ஈக்குவல் டு நிலையானது, கான்ஸ்டன்டா ஒரு மதிப்பு வருது. கான்ஸ்டன்டா ஒரு மதிப்பு வருது. நிலையா ஒரு மதிப்பு. எல்லாருக்கும் பிக்ஸ்டா ஒரே மதிப்பு தானே வந்தது. நிலையா இருக்கு. அப்ப எந்த வட்டம் நீ எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு பெரிய வட்டமா இருந்தாலும் சரி, இல்ல மீடியமா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப சின்ன வட்டமா இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கக்கூடிய வட்டத்தினுடைய அளவு வேறுபட்டாலும் அந்த வட்டத்தினுடைய சுற்றளவை அந்த வட்டத்தினுடைய விட்டத்தால நம்ம வகுத்தா நமக்கு ஒரே மதிப்பு தான் கிடைக்கும் அப்படின்றது இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். வேற வேற அளவுல வட்டம் எடுத்தோம். அந்த வட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்? விட்டத்தால வகுத்தோம். வகுத்த உடனே நமக்கு ஒரே அளவு தான் கிடைச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு ஃபார்முலா நம்ம டெரிவேஷன் பண்ண போறோம். என்னன்னு பார்த்துக்கோ. C/D ஈக்குவல் டு y. இந்த D என்பது வட்டத்துல மொத்தம் எத்தனை ஆறு சொல்லுவோம்? இது மையப்புள்ளி. இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஆரம். ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வட்டம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, விட்டம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆரம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா எல்லாத்த பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸே ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு டாபிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த Dல எத்தனை ஆறு இருக்கு? 2 ஆறு. 2 ஆறு. இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆரம். அதே மாதிரி இந்த மையப்புள்ளியிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது இன்னொரு ஆரம். ஆக மொத்தம் ஒரு விட்டத்துல எத்தனை ஆறு இருக்கு? 2 ஆறு. வெரி குட். ஒரு விட்டத்துல எத்தனை ஆறு இருக்கு? 2 ஆறு. அப்ப நம்ம இந்த D-ஐ எடுத்துட்டு இங்க என்ன எழுதிக்கலாம்? 2 ஆறு எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு? ஏற்கனவே பை. இது ரெண்டுத்தையும் நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கும். அப்போ C = 2πr.
C equal to 2 pi r. இந்த C-ன்றது என்னதுமா? Circumference. C என்பது circumference. சுற்றளவு, வட்டத்தினுடைய சுற்றளவு. அப்போ வட்டத்தின் சுற்றளவு equal to 2 pi r சதுர அலகுகள். வட்டத்தின் சுற்றளவு equal to 2 pi r சதுர அலகுகள். 2 pi r சதுர அலகுகள். புரியுதா? இப்போ ஃபார்முலாவா நீ வட்டத்தின் சுற்றளவு 2 pi r சதுர அலகுகள் அப்படி படிக்கிறத விட நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்து இந்த ஆக்டிவிட்டி மூலமா வட்டத்தினுடைய சுற்றளவை நம்ம விட்டத்தால வகுத்தா அந்த மதிப்பு என்ன செய்யாது? மாறாதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு டிக்கு பதிலாக நம்ம 2 ஆர்னு கொடுத்துட்டு ஒரு குறுக்கு பெருக்கலை பெருக்கணும்னு நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸுக்கு எவ்வளோ ஃபார்முலா அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவிட்டி நல்லா இருந்ததா? ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆச்சு இந்த ஆக்டிவிட்டி செய்யறது. முதல்ல வட்டம் வரைஞ்சோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், நூலை கட் பண்ணி ஒட்டினோம், ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கம் போட்டு நூலை அழகா வட்டத்துல ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை எடுத்து அளவுகோலை வச்சு என்ன பண்ணாங்க, அளந்து ஒவ்வொன்றா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வட்டத்தின் சுற்றளவு 2 pi r சதுர அலகு. சூப்பர். வட்டத்தின் சுற்றளவு 2 pi r சதுர அலகுகள். வட்டத்தின் சுற்றளவு 2 pi r சதுர அலகுகள். வட்டத்தின் சுற்றளவு 2 pi r வட்டத்தின் சதுர அலகு. வட்டத்தின் சுற்றளவு 2 pi r சதுர அலகுகள். வெரி குட், சூப்பர்.